தங்கம் விலை சவரனுக்கு நேற்று 800 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று மீண்டும் 800 ரூபாய் உயர்ந்து 1,20,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராம் தங்கம் 100 ரூபாய் உயர்ந்து 15,050 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்ந்து 3 லட்சத்திற்கும், ஒரு கிராம் 10 ரூபாய் உயர்ந்து 300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து அதிகரிப்பால் தொடர்ந்து சரிந்து வந்த காய்கறிகள் விலை இன்று சற்று உயர்ந்திருக்கிறது. மார்ச் 1ஆம் தேதி 30 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ பீன்ஸ் தற்போது 70 ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. இதேபோல கேரட் கிலோ 35 ரூபாயிலிருந்து 50 ரூபாயாகவும், கோவைக்காய் 20 ரூபாயிலிருந்து 40 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. பெரிய வெங்காயம் 4 ரூபாய் உயர்ந்து 24 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தக்காளி விலை மட்டும் குறைந்து 1 கிலோ 8 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. வேளச்சேரி பரங்கிமலை இடையேயான ரயில் பாதையில் பறக்கும் ரயில் சேவை தொடங்குவதில் மீண்டும் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் பயணிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சேவை இன்று தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்திருந்தது. இந்த பாதையில் ஆய்வு மேற்கொண்ட ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சில மாறுதல்களை மேற்கொள்ளும்படி கூறியதால் சேவை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங் இந்த வார இறுதியில் ஆய்வு மேற்கொண்ட பிறகே எப்போது ரயில் சேவை தொடங்கும் என்று தெரியவரும். எழும்பூர் ரயில் நிலைய பணிகளால் ஏற்கனவே ரயில்களின் சேவை குறைக்கப்பட்டுள்ளது. எனவே வேளச்சேரி பரங்கிமலை ரயில் தாமதம் பயணிகளின் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் பயணிகளுக்காக 11 முக்கிய நிலையங்களில் 220 மினி மற்றும் சிறிய பேருந்துகள் மூலம் 5 நிமிட இடைவெளியில் கடைசி மைல் இணைப்பு சேவை வழங்க தமிழக அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. தற்போதுள்ள சிற்றுந்துகள் 20 நிமிடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே இயக்கப்படும் நிலையில் இந்த புதிய பேருந்துகள் 5 நிமிட இடைவெளியில் இயக்கப்பட உள்ளன. மெட்ரோ நிலையங்களுக்கு வந்து செல்வதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை களைந்து பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கில் இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நாளை தொடங்குகின்றன. இதில் மாநிலம் முழுவதும் 4,219 மையங்களில் 9,09,397 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். மேலும் தேர்வில் முறைகேடுகளை தவிர்க்க 4,954 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. செல்போன் உள்ளிட்ட மின் சாதனங்களை தேர்வு மையத்திற்குள் கொண்டு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த தேர்வின் முடிவுகள் மே 20ஆம் தேதி வெளியாகிறது. சென்னை அடுத்த கூடுவாஞ்சேரியில் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பாண்டூர் பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவரது சகோதரி மருத்துவமனைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் பார்த்திபன் தனது மனைவி மற்றும் 2.5 வயது குழந்தையுடன் சகோதரி வீட்டில் தங்கியுள்ளார். அப்போது இரவில் வீட்டில் தீ பற்றியதில் உறங்கிக் கொண்டிருந்த பார்த்திபன், அவரது மனைவி மற்றும் குழந்தை மூவரும் தீயில் சிக்கி உயிரிழந்தனர். ஏசியில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. போர் பதற்றம் காரணமாக மேற்காசிய நாடுகளுக்கு இயக்கப்படும் ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள் ரத்து செய்யப்படுவது வரும் 13ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பயணிகள் எந்தவித கூடுதல் கட்டணமும் இன்றி தங்கள் பயண தேதியை மாற்றிக் கொள்ளலாம் அல்லது முழு பணத்தையும் திரும்பப் பெறலாம் எனவும் ஏர் இந்தியா நிறுவனம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை ஏர் இந்தியா இணையதளம் அல்லது பிரத்யேக வாட்ஸ்அப் உதவி எண் மூலம் அறிந்து கொள்ளலாம். வளைகுடா நாடுகளுக்கு இயக்கப்படும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் திருச்சி விமான நிலையத்திற்கு 30 விழுக்காடு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. போர் காரணமாக திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து வளைகுடா நாடுகளுக்கான விமான சேவைகள் கடந்த 11 நாட்களாக நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் சுமார் 8,000 பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 30 விழுக்காடு வருவாய் இழப்பும் ஏற்பட்டுள்ளது. மேலும் ஒரு விமானத்தை இயக்காமல் இருந்தால் நாளொன்றுக்கு 35 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்படுவதற்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் இன்னும் சில வாரங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாதுகாப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளன. முதற்கட்டமாக மத்திய பாதுகாப்பு படையினர் செங்கல்பட்டு வருகை இருந்துள்ளனர். மேல்மருவத்தூர் அருகே உள்ள சோத்துப்பாக்கம் பகுதியில் வந்தவாசி சாலையில் மத்திய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு ஒத்திகை அணிவகுப்பை நடத்தினர். தாவேக பரப்புரை மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தேர்தல் களத்தில் தமது தங்கையை அறிமுகப்படுத்தினார். சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் அவர் போட்டியிட உள்ளதாக கூறப்படும் நிலையில் களப்பணியாற்ற தனது தங்கை சீதாலட்சுமியை தொகுதிவாசிகளிடம் அவர் அறிமுகப்படுத்தியுள்ளார்.
வில்லிவாக்கத்தில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் நல உதவிகளை வழங்கிய அவர் தன் தங்கை ஒவ்வொரு வீடாக வந்து சந்திப்பார் என்று தெரிவித்தார். அவரிடம் மக்கள் தங்கள் கோரிக்கைகளை தெரிவிக்கலாம் என்று கூறி ஆதவர்ஜுனா தமது தேர்தல் களப்பணியை தீவிரப்படுத்தியிருக்கிறார். உங்களோட வீட்டுக்குள்ள வரும்போது என் வீட்டுல இருந்து ஒரு ஆள் நம்ம இங்க வரணும்ல. ஆமா, சீதா லட்சுமி என்னுடைய தங்கை, என் தங்கச்சி என்கிட்ட ஏதாவது பேசுறதா கூட என் தங்கச்சியும் குடும்பமா உங்களோட வந்து ஒவ்வொரு வீடா உங்களோட வரணும். உங்கள ஒரு ஆளா என்ன அக்செப்ட் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் அண்ணா மற்றும் எம்ஜிஆர் வரிசையில் விஜய் மூலம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று தாவேக கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத் உறுதிபட தெரிவித்தார். சென்னை ரெட்டேரியில் நடைபெற்ற தாவேக கொள்கை விளக்க கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார். திமுக தனது முடிவுரையை தானே எழுதி வருவதாகவும் அக்கட்சியின் திருச்சி மாநாடு தோல்வியடைந்துள்ளதாகவும் விமர்சித்தார். மேலும் ஜனநாயகம் திரைப்பட தணிக்கையை நிறுத்தி வைத்திருப்பது பாஜகவின் வக்ரமான அரசியல் என்றும் நாஞ்சில் சம்பத் குற்றம் சாட்டினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் நடிகர் விஜயை இணைக்க நடிகர் பவன் கல்யாண் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படும் தகவல் குறித்து பாரதிய ஜனதா மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் விளக்கமளித்திருக்கிறார். கூட்டணி குறித்து பாஜகவின் மாநில தேசிய தலைமைகளை முடிவெடுக்கும் என்று அவர் கூறியுள்ளார். அமைச்சர் நேரு மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளதால் திருச்சியில் நடைபெற்ற திமுக மாநாடு வாக்குகளாக மாறாது என்றும் கருநாகராஜன் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உயர் அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். வீட்டு உபயோக சிலிண்டர்கள் 3 வாரங்களுக்கு மட்டுமே கையிருப்பு உள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ள சூழலில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். சென்னை மற்றும் புதுச்சேரியில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மதுரை, நெல்லை, இளையான்குடி ஆகிய மையங்களில் வணிக சிலிண்டர்கள் இருப்பு இல்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் எரிவாயு தட்டுப்பாட்டினால் பொதுமக்கள், வணிக நிறுவனங்கள், குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வணிக எரிவாயு தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள உணவகங்களுக்கு தேவையான மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் தேவைப்படும் கூடுதல் மின்சாரத்தை பெற்று வழங்கிட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். வளைகுடா நாடுகளில் வாழும் தமிழர்கள் மற்றும் அங்கு சிக்கியுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களின் நலனை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுத்திடவும் பிரதமரை முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். எரிவாயு சிலிண்டர் பிரச்சினை தொடர்பாக மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து எரிபொருள் நெருக்கடிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். தென்னிந்தியாவில் வணிக பயன்பாட்டு எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் முடங்கியுள்ளதோடு பெட்ரோல் உள்ளிட்ட எரிபொருட்களுக்கும் பற்றாக்குறை ஏற்படலாம் என்ற அச்சம் மக்களிடையே எழுந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் இதேபோன்ற போக்கு காணப்பட்டதாகவும் மத்திய அரசின் தாமதமான நடவடிக்கையால் நெருக்கடியின் சுமையை சாதாரண மக்கள் தாங்கும் நிலை இருந்ததாகவும் கனிமொழி தெரிவித்திருக்கிறார். மக்களின் வாழ்வாதாரத்தையும் பரந்த பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடிய இடையூறுகளை தடுக்க பயனுள்ள நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது மிகப்பெரிய பொய் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாமே ஒரு கேஸ் சிலிண்டர் டீலர் தான் என்றும் எங்கு தட்டுப்பாடு இருக்கிறது என்று சொன்னால் அங்கு நானே தருகிறேன் எனவும் கூறியுள்ளார். இது முழுக்க முதலமைச்சர் சொன்ன பொய். இப்ப நீங்க இன்னைக்கு ஒரு சிலிண்டர் வந்துட்டு உடனே புக் பண்ணா உங்களுக்கு கிடைக்காது. சர்வர் சிஸ்டமே அப்படிதான். ஏன்னா நான் கேஸ் டீலர், அதனால நான் சொல்றேன் தட்டுப்பாடுல எங்கேயுமே கிடையாது. சிலிண்டர் இப்ப நீ உங்களுக்கு 20 நாளைக்கு உள்ள சிலிண்டர் வேணுமா நான் தரேன் உங்களுக்கு. இல்ல நீ எங்க புக் பண்றீங்களோ நான் தரேன். அதாவது ஹோட்டல்ல உணவு குறைச்சதுக்கும் சிலிண்டருக்கும் சம்பந்தமே கிடையாது. திமுக தனது தேர்தல் வாக்குறுதியான வீட்டு உபயோக சிலிண்டருக்கான 100 ரூபாய் மானியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை வலியுறுத்தியுள்ளார். வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் தமிழகத்தில் உணவகங்கள் மூடப்படும் அபாயம் உள்ளதாக அவர் எச்சரித்துள்ளார். வளைகுடா போர்ச்சூழலால் விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தேநீர் கடைகள் முதல் நட்சத்திர விடுதிகள் வரை மூடப்பட்டால் மூலப்பொருட்களை வழங்கும் உழவர்கள், உணவக பணியாளர்கள் மற்றும் ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற உணவு விநியோக ஊழியர்கள் ஒட்டுமொத்தமாக வேலை இழப்பார்கள் என அவர் கவலை தெரிவித்திருக்கிறார். மேலும் அடித்தட்டு உழைக்கும் மக்களின் பசியை போக்கும் அம்மா உணவகங்களும் மூடப்பட்டால் கடுமையான சமூக பொருளாதார விளைவுகள் ஏற்படும் என்பதால்
இதனை தடுக்க முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு என்ன திட்டம் வைத்துள்ளது என கேள்வி எழுப்பியுள்ளார். முதல்வர் உடனடியாக டெல்லி சென்று மத்திய அரசிடம் பேசி தமிழகத்திற்கு தேவையான வணிக எரிவாயு உருளைகளை பெற வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தாவேகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு டீயும் காஃபியும் கலக்காது என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக தலைமையிலான கூட்டணி வலிமையாக உள்ளதாக விளக்கமளித்தார். திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கின்றோம். அதிகாரப்பூர்வமாக இந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அது போன்ற பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை ஒரு டீயும் காஃபியும் எப்பொழுதும் கலக்காது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். காரணம் சித்தாந்தங்கள் வேறு. அதனால் நாங்கள் இன்னைக்கு வலிமையா இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, இன்னைக்கு எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது. தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஒரு பெரும் வெற்றியும் பெறுவோம் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.